டேய், என்னடா ஏன்டா இப்படியே சோகமாவே இருக்க? என்கிட்ட சொல்ல. அம்மா உனக்கு பிடிக்காத எதுவும் செஞ்சுட்டுனாடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். ஏன்டா இப்படி போய் சொல்ற? என்னம்மா ஒன்றும் இல்லைம்மா, நல்லா இருக்கேன். டேய், நான் 100 டைம் கேட்டுதான்டா எல்லா முடிவும் எடுத்தேன். இப்போ வந்து இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கியாடா? இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கப்புறம் கல்யாணம் நிச்சயதார்த்தம்னு எல்லாம் போகிறத பார்த்தாவே எனக்கு பயமா இருக்குடா. நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிய? ஒன்றும் இல்லைம்மா, நல்லா இருக்கேன். சரி சரி, கோவப்படாத. உனக்கு பிடிச்சிருக்குல பொண்ணு? பிடிச்சிருக்குமா? சரி வா, அம்மா சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன். சாப்பிட்ற கூப்பிடலாம் வந்து நீ இப்படி நின்றுட்டு இருக்க. வா சாப்பிட்டு போப்பா, ஒரு வாய் சாப்பிட்டு போவா. அம்மா ஊட்டி விட்டா உனக்கு இன்னைக்கு? இல்லைம்மா வேண்டாம், ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன். சூடா இருக்கிறப்ப சாப்பிட்டுருமா, நல்லா இருக்கும். வாடா. சரி நடங்க. அம்மா தங்கச்சி எங்கம்மா? அவளா? அவளுக்கு எது தயிர் பாக்கெட் வேணும்னு சொல்லி கடைக்கு போயிருக்கா, வாங்கிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்கா. நீ சாப்பாடு இருக்கு சாப்பிடு. அவளுக்கு தயிர் வேணும்னு சொல்லி வாங்க போயிருக்கா. நான் வேற நீ தயிர் வேற ஊற்றி வைக்கல, அந்த போயிருக்கா. அப்படியாம்மா? சரிம்மா வாங்கம்மா, நீங்களும் எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம். அப்பா? அப்பாவா? வருவாங்க. சரி வா, நான் போய் சாப்பிடலாம். வா வருவா தயிர் வாங்கிட்டு. ஏமா வீட்டுல யாரும் இல்ல, வெளியே வாங்கம்மா. சரி என்ன சார் ஆச்சு? அப்பா 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 இல்லைங்கப்பா. அப்பா அம்மா என்னமாச்சு பாருங்க, அப்பா எந்திரிக்க மாட்டேறாங்க. வாங்க என்ன வாங்க, தூங்கல வாங்க. அவனுக்கு என்ன ஆக போகுது? அவனுக்கு ஒன்றும் ஆகாது. கையில பாரு என்ன இருக்குன்னு. என்ன செஞ்சுட்டு வந்தா தெரியல. நீ என்ன பண்ண போறேன்னு தெரியல. மண்டை உடைக்க போறா நீ. ஐயோ, இவங்கோட டெய்லி பிரச்சனை பண்றதே வாழ்க்கையா போச்சே முருகா. இந்த 2 பேரும் நின்றுட்டு இருக்கோம், என்ன எதுவும் பேசாம நீங்க 2 பேரும் பாட்டு உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணி தொலைஞ்சா சொல்லுங்க சார். என்னாச்சு சார்? எதா இருந்தாலும் சொல்லுங்க. இவங்க உங்க அப்பா தானே? ஆமா சார். எதுவும் பெரிய பிரச்சனையா சார்? ஒன்றும் இல்லை, இவங்க எங்க கடைக்கு குடிக்க வந்திருந்தாங்க பாருக்கு. வந்துட்டு அது இது கேட்டு ஆர்டர் பண்றாங்க, வாங்குறாங்க, குடிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா பில்லு கட்டாம அங்கே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. சரி பாக்கெட்ல எதுவும் இருக்குன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, ஒரு போன் தான் இருந்துச்சு. அது டச் போன் கூட இல்ல, சின்ன போன். அதுல இருந்து நம்பருக்கு எதுவும் கூப்பிடலான்னு பார்த்தா அதுல லாக் போட்டு வச்சிருக்காங்க, பாஸ்வேர்டு போட்டு வச்சிருக்காங்க. எங்களுக்கு எதுவும் தெரியல. அதுக்கப்புறம் தான் போலீஸ் நாங்க கூப்பிட்டு வர வச்சோம். அதுக்கப்புறம் அடிச்சு முடிச்சு கேட்டதுக்கு தான் சொன்னாங்க இந்த மாதிரி வீடிங் இருக்கு அப்படின்னு. அது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, வேற எதுவும் சொல்லல. நட்டு சரக்கு தான் இருக்கு, இன்னும் 2 கிடைச்சா அதுக்கு மேல இருக்கும். இது ஏதோ நாளைக்கு நடக்கும். நான் ஜெயிலுக்கு போவேன். இதுதான் நடக்க போகுது. கம்மன் இருக்கமா கொஞ்ச நேரம். சார் மன்னிச்சிருங்க சார், இவங்க வந்து இப்படி பண்ணுவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப காசு எதுவும் கட்டணுமா? எவ்வளவு சார் கட்டணும்? அப்படி இப்படின்னு பார்த்தா சாப்பிட்டது குடிச்சது அது இதுன்னு பார்த்தா 1500 ரூபா ஆச்சு. எனக்கு 1500 ரூபாய் கொடுக்க முடியாது. வேணா இவனை வேணா தூக்கிட்டு போய் அங்க வேலைக்கு வச்சுக்கோங்க, இல்லைன்னா தூக்கிட்டு போய் வித்துருங்க. என்னமோ பண்ணுங்க, எங்க கிட்ட காசு இல்ல. என்னமா பேசிட்டு இருக்கா? காசு கொடுக்காம ஏமாத்திட்டு வந்துட்டா. இவனை நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டிருக்கணும். சரி ஏதோ வயசானவங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்க, வீட்டுல வந்து காசு வாங்கி கொடுத்துடலான்னு உங்களுக்காக வந்திருக்கேன். இது எங்க இதுலயே தெரிஞ்சாலும் என்னை இதை திட்டுவாங்கல்ல. சார் சார் மன்னிச்சிருங்க சார், அம்மா தெரியாம பேசிட்டாங்க. இப்ப காசு தான் கொடுக்கணும், நான் கொடுத்துறேன் சார். டேய் கம்மனரா, அவனை கொடுக்கட்டும், இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் தானே கூட்டிட்டு போகட்டும். இங்க இருக்கிறது ஒண்ணு, அங்க இருக்கிறது ஒண்ணு. அம்மா காசு எடுத்து வச்சுட்டு பேசுங்க எல்லாரும். டேய் விட்டுடா, ஸ்டேஷன்ல போய் குடிக்காம திருந்துட்டோம். அம்மா கம்மல் இருங்கம்மா, கொஞ்ச நேரம் நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். இல்ல நீ வீட்டுல போய் உட்காருங்க. சார் உங்களுக்கு 1500 ரூபா தானே, நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. இந்தாங்க சார் வச்சுக்கோங்க. இனிமேல் இந்த மாதிரி நடக்காம நாங்க பாத்துக்கிறோம். இந்த ஒரு டைம் எங்க அப்பா மன்னிச்சிருங்க சார் ப்ளீஸ். யோ வாங்கிக்கோயா. இன்னொரு டைம் இந்த மாதிரி எங்கச்சும் நடந்துருச்சு, எங்க ஹோட்டல் சைடு ஒரு பார் சைடு வந்துருச்சு உங்க அப்பா, அப்புறம் என்ன நடக்குன்னு தெரியாது. நான் உத்தரவாதம் இல்லை. இப்ப சொல்லிட்டு போலீஸ் முன்னாடியே சொல்லியாச்சு. ஏன்னா அந்த அளவு வந்து அட்டூழியம் பண்ணிட்டாங்க. அப்புறம் போலீஸும் ஜெயில பிடிச்சி போட்டுருவாங்க, எங்களுக்கு தெரியாது. ஆமாப்பா பார்த்து புத்திமதி சொல்லி நல்லா பாத்துக்கோங்க. அங்க இங்க போக வேண்டாம்னு சொல்லுங்க. எதா இருந்தாலும் குடிச்சிட்டு வீட்லயே படுக்க சொல்லுங்க. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கோ அடுத்த டைம் இதே மாதிரி நடக்காம பாத்துக்கோங்க. யோ நிறையா என்னம்மா பண்றது, அப்ப இப்படி பண்ணி வச்சிருக்காங்களே. ஜெயிலுக்கு இருந்து மட்டும் என்ன சாதிக்க போறா? இருக்கிற காசெல்லாம் கொடுத்துட்டு நாம என்னடா பண்றது? பாத்துக்கல விடுமா. பாவம் என் பையன் மனசு உடைஞ்சு போறான். எல்லாம் இந்த நாயினால வந்தது. இங்க வந்தா நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சிருப்பா. இங்க வந்தா நிம்மதி இல்ல. என்னதான் பண்ணுவானோ? என்னால ஒரு சந்தோஷத்தை கூட கொடுக்க முடியல. என் பையனுக்கு ஆறுதலும் கூட பேச முடியல. அந்த நிலைமைக்கு ஆக்கிட்டானே. வெங்கி கிடக்கட்டும், யாரும் தூக்க கூடாது. அந்த ரோட்ல கிடக்கட்டும். ஏதோ பஸ் லாரி வந்து ஏத்துட்டும், இல்ல வண்டிக்கார வந்து ஏத்துட்டும். இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? சாப்பாடு கொண்டாடி பசிக்குது, கறிக்குழம்பு வந்து ஊத்திட்டு வா. கறிக்குழம்பு தானே பின்னாடி லாரியில வருது, வாங்கிக்கோ.